அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தமிழக வீராங்கனை காசிமா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் மகளிருக்கான தனி பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி ஆகிய 3 பிரிவுகளிலும் காசிமா தங்கம் வென்றுள்ளார். வரும் 21ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து பதக்கத்துடன் காசிமா தாயகம் திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மெஹபூப் பாஷாவின் மகளான காசிமா உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பட்டம் வென்றுள்ளது அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதுகுறித்து காசிமாவின் தந்தையை தொடர்பு கொண்டு கேட்டபோது, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் இது என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த தருணத்துல கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பாப்பா சின்ன வயசுலேருந்தே எதனா ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த விஷயத்துல இப்போ அவங்க கனவு நினைவே இருக்குது. நாங்கள் போயிட்டு அவரை மனு போட்டு ஒரு நாள் முன்னாடி மனு போட்டோன்னே மறாவது நாள் அவர் கூப்பிட்டு எங்கள் கோரிக்கை ஏற்றுன்னு 1.5 லட்சம் ரூபாய் காசோலையை மறாவது நாளே கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி என் பொண்ணு போகிறதுக்கு ரொம்ப அவர் யூஸ்ஃபுல் பண்ணார். இதற்கிடையே உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சாதித்த சென்னை வீராங்கனை காசிமாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி உள்ளது என குறிப்பிட்டு காசிமாவுக்கு பாராட்டுக்களை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.